அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணிடுறேன்னா, இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குல்லண்ணே, அண்ணா வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா வந்து அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. அது விஷயமா உங்களால முடிஞ்சா இது அடுத்த கட்டமா ஏதாவது பண்ண முடியுமான்றதை மட்டும் நான் சொல்றேன். அது பாசிபிள் இருந்தா நீங்க பண்ண முடியுமா பாருங்க. இப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இப்போ மாவட்டம் தோறும் வந்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இவங்களும் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்காங்க. திமுகவுல பேக்கெட்ல இருக்கிற ஓட்டு மாதிரி வந்து ஒரு இமேஜை வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுக வந்து பில்டு பண்ணியிருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு அதிருப்தி நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கரெக்டா இது பண்ற மாதிரி வந்து இப்போ நம்ம கட்சி நிர்வாகிகள் நேரடியா அங்க போய் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியோ, இப்போ நம்ம போராட்டங்கள்லாம் வந்து மாவட்டந்தோறும் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒன்றியங்கள், இந்த மாதிரி வந்து நகரங்கள், இதுல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் சம்பந்தமா வந்து அந்த நிர்வாகிகள் வந்து போறாங்க. அதே போல இப்போ வந்து அரசு ஊழியர், ஆசிரியர்கள் இவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டம். அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசு பொருளா இருக்கு. 2 கட்சிகளுமே வந்து மாறி மாறி வந்து தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா குடுத்துட்டு அவங்க குடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரக்கூடிய 20, 26 எலக்ஷன்ல வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். அது மிகப்பெரிய அளவுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இத வந்து அண்ணன் சார்பா, தாவேகா சார்பா மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல நிர்வாகிகள் நேரடியா போய் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நேரடியா ஆதரவு தெரிவிச்சு அண்ணன் ஆட்சி அமைந்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு இது வரும் அப்படின்ற ஒரு உறுதியை இல்ல செயல் திட்டத்தை அவங்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல நமக்கு அந்த பர்டிகுலர் பீப்புளோட வந்து ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம அண்ணன் வந்து இயக்கம் ஆரம்பிச்ச பிறகு, கண்டி இயக்கம் வந்து கட்சியா மாறின பிறகு இதுல ஒரு அவங்க விஷயம் எல்லாம் நீங்க வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுல என்ன ஒரு பண்ணலாம் விஷயம் நீங்க அப்படின்னு. வந்து கவனிக்கணும். அதாவது ம், ம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போல மற்ற அனைத்து தரப்பு மக்களுடைய போராட்டங்கள் அப்படின்றத வந்து நம்முடைய தலைவர் வந்து மிகச்சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இந்த போராட்டங்கள் மக்களுக்கான விஷயங்கள் முன்னெடுக்கிறதுல தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே துணை நிற்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கலந்து கொள்ளாமல்லாம் இருக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து அவங்களோட நின்று அவர்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான உறுதி அப்படின்றதெல்லாம் பொறுத்திருக்கு நம்ம தலைவர் வந்து மிக சரியா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இவர்களுடைய உணர்வுகளுக்கு இந்த போராட்டங்களுக்கு நம்முடைய தலைவர் வந்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வாக்குறுதி கொடுத்தவர்கள் தான் அதை முதல்ல நிறைவேற்ற வேண்டும். நம்ம வந்து நம்முடைய தேர்தல் சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய தலைவர் முதல்ல வந்து அதற்கான விஷயங்கள் என்ன இருக்குது, இதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன, பிராக்டிக்கலா அதை எப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியும், அரசாங்கத்திற்கும் பாதிப்பு ஏற்படாமல் மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பிராக்டிக்கலா அதை எப்படி செய்யணும் என்பதை சிந்தித்து கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பார். ஓகே, தேங்க்யூ. சோ இது அவரை வந்து கேள்வி கேட்டுட்டாரு. ஒரு செகண்ட் ரேவந்த், ஒரே ஒரு செகண்ட். இதுக்கு மேல வந்து பேசுறவங்க வந்து கேள்வி வந்து ஒரு கேள்வியா வச்சிருங்க. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, அதனால அதை சொல்லிக்கிறேன். ரேவந்த் ஆரம்பி. ரமேஷ் ப்ரோ, லைக் கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ டிஎம்கே டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த விமனுக்கு அகேன்ஸ்ட் இது நடக்கிற விஷயங்கள் வந்து தளபதி பேசியிருப்பாரு. அதுக்கு இன்னைக்கு காலையில ஒரு டிஎம்கே ஒரு ஃபெலோ வந்து டேட்டா வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து பிஆர் யூபியில விட வந்து தமிழ்நாடு கம்மின்ட்டு. பட் இங்க பேசிக்கான ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கொடுக்குற டேட்டால நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். நம்ம பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேசோ கம்பேர் பண்ண முடியாது. இவங்க என்ன மாதிரி நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கான்ஸ்டன்டா பீகார்ல இவ்வளோ விமன்க்கு அகேன்ஸ்டா 40,000+ விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கேஸ் இருக்கு, பட் தமிழ்நாடுல 9,000 மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கொடுத்த டேட்டால. ஆனா வந்து 2012 அதான் 21க்கு முன்னாடி வரைக்கும் 6,000 கேசஸ் இருந்தது. 2022ல 9,000+ கேசஸா மாறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 29% ஏறி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நரேஷனை நீங்க தான் போயிட்டு இன்னைக்கு பப்ளிக் ஃபோரம்ல உட்காந்து பேசிக்கிட்டீங்க. நாங்களும் இங்க உட்காந்து பேசுறோம். பட் நியூஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல இப்படி இருக்கு, யூபியில இப்படி இருக்குன்ட்டு. நம்ம ப்ரீவியஸா தமிழ்நாடோட ப்ரீவியஸா விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டான 2011ல இருந்து 2021க்கு இருந்த கேஸ் நம்பர்ஸும்
2021ல இருந்து 2022 வரைக்கும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்து அந்த அந்த கம்பாரிசன் கொஞ்சம் எடுத்துருவாங்க ப்ரோ. ஏன்னா இவங்க கான்ஸ்டன்டா நரேஷன் எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பீகார்ல இவ்வளவு நடக்குது, உத்தரப்பிரதேஷ்ல இவ்வளவு நடக்குது, மகாராஷ்டிரால இவ்வளவு நடக்குதுன்னு தான் கான்ஸ்டன்டா. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லா விஷயத்தையும் இவங்க டைரக்டா பிஆர் யூபிக்கு தான் போறாங்க. முதல்ல ப்ரீவியஸ் தமிழ்நாடுக்கு அந்த அந்த இது வந்து எடுத்துட்டு, லைக் நீங்க ஸ்போக்ஸ் பர்சனா நீங்க எல்லாருமே வந்து அது அந்த ஸ்டாண்டுக்கு ஒன்னு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நிச்சயமா நிச்சயமா நம்ம அதற்கான பணிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த ஒரு நரேட்டிவ்க்கான பதிலையுமே நானும் சொல்லியிருக்கேன், மற்றவர்களும் சொல்லி வருகிறார்கள். அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், கொலை சம்பவங்களாக இருக்கட்டும், கொள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு ஒரு கிராமத்துல வந்து மலத்தை வந்து குடிக்கும் தண்ணீர்ல கலக்கிறதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ரீதியிலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் போலியாக இரும்பு கரம் வைத்திருப்பதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றத நம்ம பல்வேறு இடங்கள்ல பல்வேறு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து தோலுரித்து காட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். பல இடங்கள்ல நானுமே கேட்டிருக்கேன். எதற்கெடுத்தாலும் வந்து ஊபிய பாருங்க, மாப்பிய பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்கன்றீங்களே. ஏன் வாக்கு கேட்க வரும்பொழுது நீங்க வந்து 2021 தேர்தல்ல மக்களிடம் ஓட்டு கேட்டு வரும்பொழுது இந்த கம்பாரிசன் சொல்லியா நீங்க ஓட்டு கேட்டீங்க? யூபியில இந்த மாதிரி இருக்குது, நம்ம இப்படி இருக்கோம், ஓட்டு போடுங்கன்னு சொல்லியா நீங்க ஓட்டு கேட்டீங்க? இல்ல வந்து குஜராத்ல இப்படி இருக்கு, நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லியா நீங்க ஓட்டு கேட்டீங்க? ஓட்டு கேட்க வரும்போது நான் இதை செய்யறேன், நான் உங்களை காப்பாத்துறேன், நான் பெண்களை பாதுகாக்கிறேன், நான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குறேன், என்னுடைய நேரடி கண்காணிப்புல நான் காவல்துறையை வச்சிருக்கேன், யாரும் தமிழ்நாட்டை வந்து நெருங்க முடியாது, தொட முடியாது, தொட்டுப்பார் தூக்கிப்பார்னு கேட்டுதானே நீங்க வந்து மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சீங்க. அப்ப இப்ப பிரச்சனைகள் நடக்கும்போது மட்டும் நீங்க ஏன் வந்து மற்ற மாநிலங்களை வந்து நீங்க வந்து கம்பாரிசன் பண்ணிக்கிறீங்க? ஏன் நீங்க வந்து ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்றத நம்ம பல இடங்கள்ல நம்ம அந்த கேள்விகளை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவர்கள்கிட்ட அதற்கான பதில் கிடையாததுனாலதான் திரும்ப 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 இந்த நரேட்டிவ்ஸ், ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் அப்படின்ற வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு நரேட்டிவ்ஸை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம வந்து மிக தெளிவா பல்வேறு இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது போல இன்னும் மிக அதிகமான டேட்டா பாயிண்ட்ஸோட இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ. இல்ல ஸ்ட்ராங்கா என்னன்னா அதுதான் இவங்க bro. உண்மையாலுமே அதுதான் சொல்ல அந்த வரேன். நீங்க நரேஷனை வந்து சொல்வது போல ஜனங்கிட்ட எடுத்துட்டு போக நீங்கள் ட்ரை சொல்வது பண்ணிக்கிட்டு போல இருக்காங்க. இன்னும் அதிகமாக டேட்டா பாயிண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட அவர்களை நம்முடைய அனைத்து நிர்வாகிகளும் கண்டிப்பாக இதற்கெல்லாம் எதிர்த்து களத்துல வந்து நிற்பார்கள். கவலைப்படாது. கண்டிப்பா. ஊபிஸ் கண்ணுக்கு ஊபி தான் தெரியுது. என்ன தேங்க்யூ தேங்க்யூ ப்ராப்ளம்னு ப்ரோ. தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெட் அண்ணா கேளுங்க. பாண்டிச்செல்வம் அண்ணா. அண்ணா பாண்டிச்செல்வனா? ஒரே ஒரு செகண்ட். சரி நீங்க கேட்டுருங்க. அடுத்து ரெட் பேசுங்க. பாண்டி சரண் பேசுங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. ரமேஷ் அண்ணா நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானா? நல்லா இருக்கேண்ணா. செம்ம ஸ்பீச்ண்ணா, சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சி ஓட்டரு ஏ ஓட்டருன்னு இவங்க சொல்றது எல்லாமே போய், அதாவது ஒரு கருத்து கணிப்புல ஒருத்தரை கேட்டா, இப்ப நான் வந்து நான் விஜய் ஃபேன்னா நான் ஆமா நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்வான். எனக்கு ஏற்றுன்னா அவன் வந்து அவன் எதிர்கட்சி எதுவோ அதுக்கு போட போறேன்னு சொல்லுவான். சும்மா வந்து அந்த இடப்பட்டுல உள்ளவெல்லாம் அவெல்லாம் சொல்லவே மாட்டான். அந்த நடுநிலை வாக்காளரே சொல்லாம இருக்கிறதே விஜய் பேர் தான். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. பிரதர், அதாவது இதுல ஒரு புரிதல் புரிஞ்சுக்கோங்க. ஓட்டிங் அந்த சர்வேஸ் எல்லாம் எடுக்கிறவங்க வந்துட்டு சும்மா இன்னைக்கு லைட்டா ஃபேன்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து ஓட்டு சர்வே எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சாம்பிள் சைஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கருத்து கணிப்பை எடுப்பாங்க. சரியா? ஸோ அதுல வந்துட்டு முழுசா உண்மையா பொய்யான கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால என்னைக்குமே ஒரு கான்கிரீட் டிசிஷன் வர முடியாது. பட் இட் இஸ் அ பேஸ்லைன் டேட்டா விச் வி கான்ட் இக்னோர். ஸோ கண்டிப்பா அதை வந்து ஒரு பேஸ்லைன் டேட்டாவை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து எப்படி வருது நிதர்சனமா என்ன உண்மை நடக்கிற போது நீங்க சொல்ற மாதிரி மேலையும் அதிகமா வரலாம், முதல் இடத்துலயும் வரலாம். ஸோ அதை நம்ம நிரூபிச்ச அப்புறம் அதை பத்தி நம்ம பேசுவோமே தவிர, இன்னைக்கு ஒரு ரெப்யூட்டட் ஒரு மீடியால வந்து அவங்க இவ்வளவு நாளா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து அவங்க சாம்பிள் சைஸ் வச்சு எடுக்கிறாங்க. அதன் மேல வந்திருக்க இதை வந்துட்டு நம்ம எப்படின்னா நம்மளுக்கு சும்மா சாதகமா வந்தா எடுத்துக்கிறது, பாதகமா வந்தா விடுறது அந்த மாதிரி இல்ல. கரெக்டான ரிசல்ட்ஸ் கரெக்டான மீடியா ஹவுசஸ் கொடுக்குற போது நம்ம அதை ஒரு பேஸ்லைன் டேட்டாவை கன்சிடர் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்கிற அந்த முதலிடம்ங்கிறது கண்டிப்பா தேர்தலில் நம்ம போட்டியிட்டு தளபதி களத்துக்கு வந்து நம்மளோட விஷயங்கள்லாம் சொன்ன அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம இது பண்ணுவோம். இன்னைக்கு இந்த டேட்டா இருக்கு,
அது வந்து அதை வச்சு அதுல இருக்கிற குறைநெறிகள் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அததான் மேட்டரு. ஸோ வித் தட் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆயிடலாம். ரமேஷ் பிரதர், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இன்றைக்கு டேட்டைக்கு அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல நம்முடைய தலைவர் 2வது இடத்துல இருக்கிறாருன்றப்போ நம்மளுடைய நம்பிக்கை மக்களுடைய நம்ம பயணிக்கிறோம், மக்கள்கிட்ட தினம் தினம் நம்ம சந்திக்கிறோம், மக்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கிறோம். நேரடியாக களத்தில் இருக்கிறதுனால சொல்றோம். இன்றைக்கு தேதிக்கு அவர்கள் கொடுத்தது அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டால் கூட 2026 தேர்தலுக்கு பிறகு நம்முடைய தலைவர் தான் முதல்வராக இருக்க போகிறார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ரெட் பேசுறீங்களா? கேக்குதா? நான் அவங்க பேசுறது எனக்கு கேட்கல. இல்ல யாருக்குமே கேட்கல. கேக்குது. ஒரு செகண்ட் எனக்கு ஒரு செகண்ட். அவங்க பேசுறாங்களான்னு கேக்கு நடுவுல. ரெட் பேசுங்க. ஓகே, சரி, ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்கு. அடுத்தது வந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க. கேள்வி கேளுங்க. இதுல அடிஷனலா ஒரு பாயிண்ட் ரேவந்த் எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டோம். ரேவந்த் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து சுருக்கமா கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு இதுதான். இப்போ மார்ச் மாதம், இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல டிவிகே சார்பாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் மாதிரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டு, டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜோனு, அதோட காஸ், என்ன காசுக்காக அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்றது வந்து டேட்டா வந்து ஒட்டுக்கா கன்சாலிடேட்டடாக ரிட்ரைவ் பண்ணி அது ஒரு இதாக போஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து எதுவுமே கவர் பண்ணுறது கிடையாது இந்த டீட்டெயில்ஸை. ஸோ நம்ம சைட்லேருந்து யார் டெக்னிக்கலாக இது இருக்காங்களோ அவங்க இது எடுத்து பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து ஒரு செப்பரேட் ஹேஷ்டேக், டேட்டாவை ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு காமனாக ஒரு ஹேஷ்டேக் கொடுத்து அந்த ஹேஷ்டேக்கில் வந்து எந்த ஆர்ப்பாட்டனாலும் எந்த போராட்டனாலும் அதில் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். கண்டிப்பா சகோதரி, இதற்கான முன்னெடுப்புகள்லாம் வந்து கண்டிப்பா செய்வாங்க. அண்ட் வந்து இன்றைக்கு அரசியல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலுமே நம்ம எதுவுமே செய்யலைன்னு பேசக்கூடியதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல். ஏன்னா அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செய்த தவறு எல்லாம் வந்து அவங்க மறைச்சிக்கிட்டு திரும்பவும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போறதுக்கான ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, பல லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம எதுவுமே செய்யலைன்னு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனாலுமே நீங்க சொன்னது போல இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான சில விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுக்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. தொடர்ந்து நம்ம களத்துல செயல்படுவோம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் யாரு கொஸ்டின் கேட்குறீங்க? பாஸ் கேட்டுருங்க. ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மேடைய எப்படி வந்து எல்லாரும் வந்து கவர்ந்து இழுக்கணும் அப்படின்ற ஒரு சிறந்த உதாரணமா நான் உங்களை பார்க்குறேன். எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட நாலேஜ் வந்ததுல இருந்து அரசியலை நான் பார்க்கும்போது ஒரு பிஃபோர் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டே மக்களுக்கான அரசியலை பத்தி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊரோ ஒரு மாவட்டமோ அதை சார்ந்த பிரச்சனைகளை பத்தி தான் 2 பேர் டிபேட் நடக்கும். அங்க இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் சரி செய்யலைன்னு இவங்க கொஷினும், அந்த பிரச்சனை இப்படி சரி செஞ்சிருக்கோன்னு இவங்க இப்படிப்பட்ட ஆன்சரும் கொடுத்துட்டு வருவாங்க. இப்படிதான் விவாதம் போகும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மேடுன்றது சட்டமன்றம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல், அவதூறு, ஆபாசம், மடைமாற்ற அரசியல், ஏ டீம், பி டீம், சி டீம்னு இப்படிப்பட்ட டீம்களா வந்து பிரிச்சுதான் இந்த அரசியல் எடுத்து போது அந்த அரசியல் பாதாளத்துல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அதுல தான் நீந்திட்டு இருக்கும்போது இருக்கேன். ரமேஷ் ப்ரோ, கேக்குதா அவர் பேசுறது உங்களுக்கு? இல்ல, எனக்கு அவர் பேசுறது எனக்கு கேட்கல. கேக்குதா? பாஸ் உங்க கொஸ்டினை சொல்லிருங்களேன், நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவருக்கு நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதா ரமேஷ் தோழர்? இப்ப கேக்குதா? இருக்கு, உங்களுக்கு கேட்கல. சரி, நான் ரிமூவ் பண்றேன், திருப்பி வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மான்ஸ்டர் ஹரி NGVS கேளுங்க. அடுத்து மான்ஸ்டர் கேளுங்க. ரமேஷ், வாழ்த்துக்கள் ரமேஷ். தலைமை சொன்ன மாதிரி அடின்னு அடிக்கிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பொதுக்குள்ள நடந்ததுல வந்து
இங்க சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தளபதி எங்க அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பதில் சொல்லிடுவாரோ இல்ல நான் வந்து வேணா ரிலீவ் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணட்டுமா? ஓ எனக்கு உங்களுக்கு எதுவும் தான் பக் ரமேஷ் ப்ரோ. நீங்க போயிட்டு நான் திருப்பி வாங்க, நான் அக்செப்ட் பண்றேன் ரெக்வஸ்ட். ஓகே, அவருக்கு தான் பக்கு, அது தெரியாம நம்ம பாஸ் தூக்கிட்டோம். சரி வந்துட்டோம் அவரு. அண்ணா கேள்வி கேட்பாங்க, அவங்க அவர் வந்தோடனே கேட்பாங்க. நான் அதுக்குள்ள ஒரு சொல்லு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு சொல்லு. சொல்லிடுறேன். இந்த இந்தியா டுடே இது வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சப்போ அவங்க கொடுத்த டேட்டா என்னன்னா மோஸ்ட் ப்ராபபிளி 4 to 5% சொன்னாங்கண்ணே. அதுக்கப்புறம் 3 months பேக்குன்னு நினைக்கிறேன், 3 or 2 months அண்ட் பேக்குன்னு நினைக்கிறேன் 15% அப்படின்னு சொல்லி சர்வே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது கூட ஒரு 3% ஏறி இருக்குங்க. கான்ஸ்டன்டா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு எந்த செக்டார் அவங்க சர்வே என்ன மாதிரி சர்வே எடுத்தாலும் அதுல வந்து ஆரோ மார்க் அப்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அது லோக்கலா இருந்தாலும் இது சரி, இங்கேயும் ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் இருந்தே இந்த போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து முதல்ல இருந்தே அந்த முதல் சர்வேல இருந்தே நம்மளுக்கு முதல் சர்வே உண்மையிலுமே டிப்பா தான் இருந்தது, ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அந்த சர்வே வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப அவங்க கொடுத்த டேட்டா வந்து நான் வந்து ட்ரஸ்ட் பண்றேன். ஏன்னா அவங்க சும்மா ஒரு பர்சன் கிடையாது, அவங்க சும்மா வந்து ஒரு அவ்வளவு பெரிய ரெப்யூட்டட் சேனல் அதுல போடுறது சும்மா கிடையாது. பட் இன்னமும் நம்மளுக்கு ஒரு 10 months இருக்கு, இன்னமும் தலைவர் வெளியே வருவாரு, இன்னமும் தலைவர் வந்து பேச போறாரு, இன்னமும் தலைவர் செயல் இருக்க போகுது, இன்னமும் நம்மளோட மாவட்ட தலைவர்களுக்கு வந்து செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல பண்ண 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 இன்னும் ஆரோ மார்க் அப் தானே போகும். ஆரோ மார்க் இல்ல உண்மையே ராக்கெட் மாதிரி போவோம், அத எல்லாருமே விட்னஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா நடக்கும்டா. ஓகே சரி, பாஸ் வந்துட்டாரு. ரமேஷ் ப்ரோ இப்ப ஆடியோ கிளியரா கேக்குதா? எனக்கு கேக்குது. ஓகே பாஸ், உங்க கேள்வியை மட்டும் டைரக்டா சொல்லிருங்க. ஓகே ரமேஷ் தோழர், ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கவனம் இருக்கக்கூடிய உங்கள் பேச்சுன்றது வந்து மேடை ரீதியாகவும் சரி, பேட்டி ரீதியாகவும் சரி, ரொம்ப அற்புதமா களமாடிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னோட அரசியல் நாலேஜ்னு ஒண்ணு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா இருக்கிற காலத்துல இருந்து மக்கள் அரசியல் மட்டுமே இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழகத்தை நான் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை பத்தி தான் ஒரு டிபேட் போகும். ஆனா இன்னைக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜெயலலிதா கருணாநிதிக்கு அப்புறம் இது என்ன ஆச்சுன்னா, ஊழலும் தனிமனித தாக்குதல், அவதூறு, ஆபாசம், மடைமாற்ற அரசியல், ஏ டீம் பி டீம் இப்படி எல்லாம் போயிட்டு தவிர மக்கள் பிரச்சனையை பத்தி சட்டமன்றத்திலையும் பேச மாட்டேன்றாங்க, வெளியிலே வந்து யாரும் பேச மாட்டேன்றாங்க. எதிர்க்கட்சியா செயல்படல. தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சியா மார்த்தட்டிக்க கூடிய அதிமுக முத கொண்டு செய்யறேன். தாவைக்காண்டுன்னு ஒரு கட்சி தோன்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா அவங்க செஞ்ச அரசியல்னு ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து தன்னுடைய கூட்டணியே விழாக்கு மேடைக்கு மேடை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு ஒரு தலைவர். அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் அவரால் என்ன முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உங்களான பதிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மடைமாற்ற அரசியல் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அரசியல்ன்றது வந்து எப்படி மக்களுக்கு தேவையா உள்ளதா, மக்களும் அரசியல்ல படிக்கணும், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் நீங்க கொடுக்கணும் ப்ளீஸ். நடிகர் அப்படின்ற அந்த ஒரு வாதத்தை வந்து நீங்க சொல்வது போல கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. எப்படி வந்து தன்னுடைய கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், அதே போல ஆளுகின்ற ஆட்சியின் முதலமைச்சர், அவருடைய கூட்டணி கட்சியினர் வந்து இது போன்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா தான். ரமேஷ் பிரதர் லைட்டா வாய்ஸ் இதாகுது. சேவை செய்து கொண்டு மக்களுக்காக பணி செய்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரே தவிர்த்து. ரமேஷ் ப்ரோ லைட்டா நடுவுல வந்து வாய்ஸ் சிக்னல் டிராப் ஆகி இப்ப திருப்பி கேக்குது. கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ். இப்ப கேக்குது. அதுதான், ஏன்னா இன்றைக்கு வந்து அவர் சொல்வது போல கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஆளுகின்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்து நடிகர்கள் அப்படின்னு பேசுறாங்க, நம்முடைய தலைவரை நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உண்மையிலே நம்ம எப்படி பாக்குறதுன்னா, அது நம்ம தலைவர் அவர்களை வந்து சொல்வதா நீங்க பார்க்க கூடாது. அவர்களுடைய கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய வாரிசு அவர்களை பார்த்துதான் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு சினிமாவிலிருந்து நேரடியாக வந்து உடனடியாக பதவிகள் கிடைத்தது வந்து அவருக்கு தானே தவிர்த்து, நம்முடைய தலைவர் வந்து 30 ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்து கொண்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரே தவிர எடுத்த உடனே வந்து வரல. கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக மக்கள் பணி செய்து கட்டமைப்பை வலுப்படுத்தி அந்த கட்டமைப்பை இன்று அரசியல் கட்சியாக ஒரு பரிணாமத்தோடு வளர்ச்சி அடைய செய்து மக்கள் சேவை செய்வதற்காக தான் இத்தனை ஆண்டு காலம் ஒரு தவம் இருந்துதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனாலதான் அவர் தன்னுடைய ஆழ்மனதின் வேட்கை தன்னுடைய இந்த அரசியல் அப்படின்னு அவர் மிக தெளிவா சொல்றாரு.
இது போன்ற பயணங்களை எல்லாம் இவர்கள் திட்டமிட்டு மூடி மறைத்து மடைமாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் அப்படின்னா, நம்முடைய தோழர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த அளவிற்கு களப்பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போன்னு இல்ல. நீங்க கொரோனா காலகட்டத்துல வந்து இணையதளத்துல இருந்த அத்தனை பேருக்குமே வந்து ஆக்டிவா இருந்த எல்லாருக்குமே தெரியும். கொரோனா காலகட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே தினசரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு காய்கறிகளாக இருக்கட்டும், பால் இருக்கட்டும், பழங்கள் இருக்கட்டும், மாத்திரைகள் இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும், அப்படின்னு எல்லாவற்றையும் நம்முடைய தோழர்கள் வந்து வீதி வீதி வீதியா சென்று இறங்கி அவர்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க. அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாமே நம் தலைவருடைய அவர் சொந்த பணத்துல, நம்முடைய தோழர்களுடைய சொந்த பணத்த செஞ்சிருக்காங்களே தவிர்த்து, மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி ஏமாத்தி செய்யல. அப்படின்னு அவங்க மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுபவர்களே இந்த விஷயத்தெல்லாம் செய்யாம இருந்தபொழுது, நம்ம தனிப்பட்ட முறையில அன்றைக்கே ஒரு அரசியல் ராஜாங்கத்தை நம்ம நடத்திட்டு இருந்திருக்கோம். மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அந்த அளவிற்கு நம்ம வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு களப்பணியில நம்ம இருந்ததுனால தான், ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல 120க்கும் மேற்பட்ட நம்முடைய தோழர்கள் சுயேட்சையாக நின்று, தலைவரோட முகத்த மட்டுமே காட்டி வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எப்படி வந்து களப்பணிகள் செய்யாம, இப்படி ஒரு வெற்றியை நம்ம பெற முடியும், மக்கள் எப்படி வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரியும். அந்த அளவுக்கு களப்பணி நம்ம செய்திருக்கிறதுனால, இவர்கள் செய்யக்கூடிய இந்த மடைமாற்று அரசியலை மக்கள் வந்து ஒருபோதுமே நம்ப மாட்டாங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்க யாரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரு மக்கள் பணி செய்திருக்கிறார்ன்றது மிக தெளிவா மக்களுக்கு தெரியும். இவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மடைமாற்று வேலைகள் செய்யறதுனால, மேடைதோறும் ஆபாச பேச்சாளர்களை வைத்து பேச வைப்பதனால, இல்ல வந்து ஆபாச பேச்சாளர்களை எல்லாமே வந்து ஊடகவியலாளர்னு சொல்லி பேச வைப்பதனால மக்களை வந்து மாற்றி விடலாம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே 2026 தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் உங்களுக்கு கெட் அவுட் சொல்லக்கூடிய டைம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு கெட் அப் போட்டு வீடியோ போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த மடைமாற்றம் எல்லாம் ஒருபோதும் மக்கள்கிட்ட பலிக்காது என்பதை அவர்கள் வந்து சரியாக உணர்ந்து, இருக்கிற மிச்ச காலத்திலேயாவது தயவு செய்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பணியை செய்து விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கோம். ரைட் விடுங்க. சோ நெக்ஸ்ட் ஹரி கேட்டுருங்க. அது ஒண்ணும் இது இல்லல்ல. சாரி, யாரோ கேட்டுச்சு மைக்கு. ஹரி என்ஜிவிஎஸ் கேளுங்க. ரமேஷ் தோழரே, தளபதி சொன்ன மாதிரி அடின்னு அடிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வராங்க டிபேட்டுக்கு, நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போன்னு இல்லை, நம்ம வரதுக்கு முன்னாடி நிறைய டிபேட்ஸ் பார்த்துருப்போம். கருத்தியல் ரீதியா ஒரு ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப சாதாரணமா வந்து ஹேண்டில் பண்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கு நீங்க அதை கண்டினியூ பண்ணணும். எனக்கு ரெண்டு விஷயம் தான் எனக்கு ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு. நம்ம 2 விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய இது. ஒன்று வந்து நேற்று என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அதில் வந்து பெரிய சர்ப்ரைசிங் பேக்கேஜ் வந்து நம்ம பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து ஆனந்தனை வெடிச்சது. அந்த வெடி அடிக்கடி வெடிக்கணுங்கிறத நீங்கள் அவரை பார்க்கும்போது சொல்லிடுங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் தலைவருக்கான அடுத்த இடம் அவர் தான். ஸோ அந்த வெடி அப்பப்போ அடிக்கணும், அது வெடிக்கணும் அப்பப்போ. ஸோ அது அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்டாக சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து பேச்சாளர்கள், நம்மளுக்கு இன்னும் அதிகமான பேச்சாளர்களும் திறன்பட பேசுகிற இன்னும் பேச்சாளர் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதுக்கான விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு இருப்போம், முன்னெடுப்பு நடந்துட்டு இருக்கோங்கிறத நான் நம்புறேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வரணும். ஏன்னா நம்மளுக்கு காலகட்டம் வந்து 1 இயர் இருக்கு. தளபதி களத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மாறும். பட் இது இன்னுமே வேணும், நமக்கு நிறைய பேர் வேணும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ உங்களுடைய கருத்து அது? இல்ல சரியான ஒரு ரிக்வெஸ்ட். பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து நேற்றைக்கு மேடையில பேசினது எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இல்ல, நாங்க வந்து பொதுச் செயலாளர் அவர்களை வந்து கிட்டத்தட்ட நான் பர்சனலாக ஒரு 10 ஆண்டுகளாக அவரை வந்து நான் மேடைகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எத்தனையோ மேடைகள்ல இது போன்ற கருத்துக்களை, மக்கள் சார்ந்த விஷயங்களை, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நம்ம எந்த மக்கள் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மிகவும் ஆணித்தனமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். ஆனா இன்றைக்கு இருப்பவர்கள் திட்டமிட்டு சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரோல் பண்றது, இது போன்ற அவதூறுகளை பரப்புறது என்ற வேலைகள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேற்றைக்கு கூட பேசும்பொழுது அவர்கள் வந்து அந்த பலூன் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இதுல இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மக்கள் எல்லாருமே, நீங்க வந்து
தலைவரை வரவேற்பதற்காக அந்த இடத்துல வந்து ஒரு ராட்சச பலூன் வந்து தயார் செய்து அதுல வந்து தலைவருடைய முகத்தை பதித்து அவரை வரவேற்பதற்காக ஒரு ஆசையாக அந்த மாவட்ட செயலாளர் ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பக்கமாக சென்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை பார்த்துவிட்டு இதை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி உடனடியாக அதிகாரிகள்லாம் வந்து அதை சீஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்படின்றப்போ இவ்வளவு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அரசு ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. தினம் தினம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குது. மக்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் வந்து மக்களுடைய அலறல்களும் குமுறல்களும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து தொண்டை கிழிய நம்முடைய தலைவரும் சரி, எல்லாரும் சரி கத்தி கத்தி நம்ம இந்த ஆட்சியாளர்கள்ட்ட வந்து திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறோம். அந்தக்கெல்லாம் வராத உணர்வு உங்களுக்கு ஒரு பலூனை பார்த்தா வரணும். மக்கள் மீது மக்கள் கஷ்டப்படும் போது உங்களுடைய திரும்பாத உங்களுடைய கவனம் ஒரு பலூன் மேலையா திரும்பணும். இதை வைத்துக் கொண்டா நீங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு நல்லது உண்மையிலேயே நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா, ஏன் நீங்க இந்த பலூனை பார்த்தெல்லாம் அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது? ஒரு பலூனுக்கே நீங்க இப்படி அச்சப்படுறீங்கன்னா, தேர்தல் காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்களை எப்படி நீங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்கொள்ள போறீங்க? அப்புறம் என்ன 50 ஆண்டு கால கட்சி, என்ன தாத்தா காலத்து கட்சி, என்ன நீங்க பண்ண போறீங்க? அப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு வீடியோ போறதுக்கு ஒரு 10 யூடியூப் சேனல்ஸை வச்சுக்கிட்டு மடமாற்றம் செய்து இவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்துக் கொண்டு மூடி மறைக்க பார்க்கிறார்கள். நம்முடைய தோழர்களுக்கும் மக்களுக்கும் அது தெரியும். அடுத்ததாக நீங்க சொன்னது போல நம்முடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பணிகள் எல்லாமே மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்னது போல மற்ற நிர்வாகிகளா இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், இல்ல மற்ற மாவட்ட அளவிலாக, இல்ல வார்டு அளவிலாக, பூத் அளவிலாக நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லா பணிகளுமே மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 24/7 வந்து அந்த பணிகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல தலைவர் அவர்கள் இதை வந்து மேற்பார்வையிட்டு தீவிரமாக கண்காணித்துக் கொண்டு, தலைவருக்கு தெரியாம இங்க ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது. பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் தலைவரிடம் சொல்லி அனுமதி பெற்று அதற்கான சரியான நபர்களை எல்லாமே தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது எல்லாமே மிக விரைவாக நடக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் மான்ஸ்டர். ஹாய் ரமேஷ் ப்ரோ. ஹாய் பிரதர், வணக்கம். உங்களோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன். நான் டே ஒன்லேருந்து நம்ம டிவிகேக்கு நீங்கள் பேசும்போதுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஸ்பீச்சஸ் ஆர் வெரி குட் அண்ட் வெரி போல்ட். அதுக்கு பிக்கெஸ்ட் அப்ரிஷியேஷன். எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அண்ட் ஒரு சின்ன ஒரு ஆசை, அது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறேன். நம்மளோட பொதுச்செயலாளர்கிட்ட சொல்லி ஒரு லா டீமை வந்து நம்ம ஆன்லைனில் எக்ஸில் வந்து தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண செய்யணும் ப்ரோ. ஏன்னா லா டீமோட இன்ட்ராக்ஷனும் லா டீமோட கனெக்ஷனும் நம்ம டீமுக்கு, நம்ம பசங்களுக்கு ரொம்ப தேவை. இந்த மாதிரி ஸ்பேசஸில், வருங்கால ஸ்பேசஸில் ஒரு லா டீம் மெம்பரை கூப்பிட்டு வந்து இன்க்ளூட் பண்ணி, ஏன்னா சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஃப்யூச்சராக வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், இது லா படி இதை எப்படி டீல் பண்ணும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. ஏன்னா நிறைய பசங்க டெய்லி பேசிஸ்லாம் அவங்க ஏரியாவில் நடக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்பப்போ நடக்கிற ஸ்பேஸ் டைமில். ஸோ அதை எப்படி வந்து டீல் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக மான்ஸ்டர் ஒரே ஒரு இது ஒரு கொஸ்டினா வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க எது மெயினா கொஸ்டின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. அதுக்கு ஒரு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போயிருவோம். மத்தபடி நீங்க சொல்றது எல்லாமே பதிவாகும். அதான் லா டீம் நம்மளுக்கு அத பத்தி என்ன நினைக்கிறாங்க? நிச்சயமா இந்த வேண்டுகோளை வந்து கண்டிப்பா பொதுச்செயலாளர்களிடம் சொல்லி, இதே போல சட்ட ரீதியாக நமக்காக இருக்கக்கூடிய நபர்களையும் வந்து இது போன்ற ஸ்பேஸ்கள் எல்லாம் பங்கெடுத்து அவர்களையுமே சட்ட ரீதியாக பேச வைத்து பல்வேறு முன்னெடுப்புகளை நம்ம எடுப்போம். இதை நான் கண்டிப்பா உங்களின் சார்பாக பொதுச்செயலாளர்கிட்ட கொண்டு போறேன். தேங்க்யூ ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ, அடுத்து நீங்க பேசுறீங்க. அவர் இல்ல போல. வெண்ணிலா இருக்கீங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேக்குது. ஓகே ப்ரோ. ரமேஷ் ப்ரோ, ஆக்சுவலாக நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் பேசும்போதே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த டிவி டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் சரி, அவர் நம்ம ராஜ்மோகன் அண்ணனும் சரி, தோழராவும் சரி, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன் நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் பண்ணணும்னு சொன்னோம்னா, நேற்று கூட பார்த்தா அந்த ஒரு ஆங்கர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு நம்ம தோழர் ராஜ்மோகன் அவருக்கான ஸ்பேஸே கொடுக்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க ஒரு தளத்து பட்சமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த விவாத மேடை அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா.
ஸோ அதெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இவ்வளோ நெருக்கடியிலையும் இவ்வளோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னெடுத்து நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி ஒன்று தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்குதுன்னு வைங்களேன் நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து இதுக்கப்புறம் வந்து தளபதி அதுக்காக பெருசாக கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்பு எடுப்பார் இதுக்கப்புறம் வந்து. ஏன்னா அது வந்து எப்படின்னு சொல்றது, இது வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு பண்ற மாதிரி உற்சாகம் கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து எக்ஸாம்லேயே சொல்லிட்டாருன்னீங்களா, அது வந்து நான் இருக்கம்பா நீங்க வந்து இது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இது நம்பிக்கை கொடுத்துருக்காரு. மேற்கொண்டு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுக்கு ஏதாவது அடுத்தடுத்த முன்னெடுப்பு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேரை என்னமோ இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள். இப்போ அதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் தாண்டி 20க்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ மாசத்துக்கு ஒருத்தவங்க 2 மாசத்துக்கு ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது இறந்துகிட்டே போறாங்க. ஸோ இது வந்து நான் கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து ஒரு ஏன்னா நிமிஷம் நம்ம அடிக்கடி விக்னேஷ் வந்து ப்ரோ, பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்க கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் ப்ரோ. இதுக்காக நம்ம அடுத்து அதுதான் இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து இது முன்னெடுப்பு நம்ம என்ன இது பண்ண போறோம் அது மட்டும் இல்லை, இந்த நீட் தேர்வு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் வந்து ஏற்கனவே மிக தெளிவாக ஒரு நிரந்தர தீர்வு என்ன, தற்காலிக தீர்வு என்ன அப்படின்றத வந்து ஆளும் கட்சிகளுக்கு மிக தெளிவாக வந்து எடுத்து சொல்லிட்டார். அன்றைக்கே அவர் தளபதி அவர்கள் சொன்னாரு, இதை நான் சொன்னா கூட நீங்க செய்ய மாட்டீங்க என்று சொல்லிதான் வந்து அன்றைக்கு அதை செஞ்சாரு. இப்படி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழகத்தின் சார்புல பல்வேறு இடங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த நீட் தேர்வு விவகாரங்கள் பேசும்போது மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசக்கூடிய பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் நம்முடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வந்து அவர்கள் நம்பிக்கை ஊட்டி கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்த நீட் தேர்வு அப்படின்றத பொறுத்து நம்ம நிலைப்பாடு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம சொல்லிய பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை செய்ய தவறி மாணவர்களை ஏமாற்றி விட்டார்கள். மாணவர்களை இன்றும் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பலூனை பறிமுதல் பண்ற ரகசியம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர்த்து மற்ற ரகசியம் எதுவும் வெளியில வந்த மாதிரி தெரியல. அதனாலதான் நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி சென்றால்தான் இதற்கான தீர்வுகளை எல்லாமே நம்ம எட்ட முடியும். அதற்கு ஒரே வழி 2026 தேர்தலில் நம்முடைய கழகம் ஆட்சி அமைத்து நம்முடைய தலைவர் முதல்வராகிறது தான். அப்பொழுதுதான் நம்மால் அதிகாரத்தின் பால் நின்று சட்டத்தின் பால் நின்று என்னெல்லாம் செய்ய முடியுமோ இந்த மாணவர்களுக்கு நாம செய்ய முடியும். மற்றவர்களைப் போல போலியாக வந்து நம்ம ஒரு ப்ராமிசஸ் கொடுத்து ஏமாற்றுறது நம்மளுடைய பழக்கம் கிடையாது என்பது தளபதி வந்து பல இடங்கள்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். பிராக்டிக்கலா என்ன பிரச்சனை, என்ன சொல்யூஷன், எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிதான் நம்முடைய தேர்தல் பணிகள், நம்முடைய தேர்தல் களம் இருக்குமே தவிர்த்து நம்ம வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகள்ல ஈடுபட மாட்டோம் என்பதை நம்முடைய தலைவர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதற்கான தீர்வுகள் நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு நம்முடைய தலைவரால் நம்முடைய கழகத்தினால் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா நீங்க மட்டும் கொஸ்டின் கேளுங்க. நம்ம அதோட கொஞ்சம் செஷனையும் எண்ட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணது வந்து கொஞ்சம் டீடைல்டா ஸ்டாட்ஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வீர விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்னல் பிரச்சனை இருக்கிறதுனால இன்னைக்கு முழுமையடைய முடியல. அதை நம்ம திருப்பி இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நீங்க உங்க கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கோங்க வெண்ணிலா. அவரும் ரொம்ப நேரமா அவர் ஏன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லலை உங்க யாருக்கிட்டையும். அவருக்கு ஆக்சுவலா தொண்டையில ரொம்ப ப்ராப்ளம். அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பேசுனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அவர் இங்க வந்து நம்மளுக்காக பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸை ஷார்ட்டா வச்சுக்கோங்க. கேளுங்க வெண்ணிலா, கேட்டுருங்க, முடிச்சிடலாம். ஹாய் ரமேஷ் ப்ரோ. ஹாய். கேக்குது ரமேஷ் ப்ரோ. இப்போ நான் கொஞ்ச நாளா பாக்குறது வந்து இப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, புதுசா வரவங்க வந்து அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. அதாவது 50 வருஷம் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசினது கூட சொல்றாங்க, ஏன் மக்கள் வந்து இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க புதுசா வரவங்க, நாங்க இல்லையா? அப்புறம் ஜெயக்குமார் அவர்கள் 50 வருஷமா நாங்க கட்சி நடத்துறோம், இவங்க 70 வருஷமா கட்சி, ஏன்னா நம்ம மேல எந்த குறைகள் சொல்றதால புதுசா வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
கூட்டணி இந்த கூட்டணி இருந்தாதான் இந்த ஜாதி இந்த இது ஓட் வரும், ஓட் பேங்க் வரும். தனியா நின்னா இதுக்கு வந்து ஓட் பேங்க் வராது அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ணி இது மாதிரி யாரு புதுசா வராங்களோ இதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் தளபதிக்குமே இதை வந்து மக்கள் மனசுல வந்துட்டு புதுசா வந்தா இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க செஞ்ச ஊழல் இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. சோ புதுசா வரவங்க கூட்டணி இல்லாமலும் புதுசா வந்தும் ஜெயிக்க முடியும்ன்றது அதுக்கு அந்த நம்பிக்கை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ரமேஷ். அதாவது இப்போ புதிதாக வந்தவர்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு இவர்கள் சொல்றது எல்லாமே நீங்க சொல்றது போல ஒரு வகையிலான நரேட்டிவ்ஸ் தான். 50 ஆண்டு காலம் வந்து நாங்க ஆட்சியில் இருக்கோம், 50 ஆண்டு காலம் நாங்கள் அரசியலில் இருக்கோம், புதுசா வந்தவங்க வந்து என்ன அப்படி ஸ்பெஷலா பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தார். அதாவது 234 தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும். அப்படி இருந்தாலுமே எங்களை நம்பி வந்தால் அவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்று அன்றைக்கே நம்முடைய தலைவர் முதல் மேடையிலேயே மாநாட்டில் அறிவிச்சார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு 50 ஆண்டு காலம் நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்களோ, எந்தெந்த கட்சிகளோடலாம் கூட்டணி வச்சீங்களோ, இந்த கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி விட்டார்களா, உங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட்டார்களா அப்படின்றத சிந்தித்து பார்த்துவிட்டு தான் இந்த விமர்சனத்தை நம்ம மேல வைக்கணும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த கட்சி கூட்டணி தயவுனால மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கூட்டணி தயவு மட்டும் இல்லைன்னா இந்த கட்சியால தனித்து நின்று தமிழ்நாட்டுல ஆட்சியே அமைக்க முடியாது. அந்த கட்சிக்கு அதற்கான திராணி கிடையாது அப்படின்றதுதான் யதார்த்தமான கள நிலவரம். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை ருசித்து கொண்டு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்வதற்காக கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கூட துணை முதலமைச்சர் கொடுக்க முடியாம, அமைச்சரவையில பங்கு கொடுக்க முடியாம, அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாம, அவர்களுக்கு வெறுமே ஒரு 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் 6 சீட்டுகளுக்கும் மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியாம, இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு மேடையில கூட அமர்வதற்கு கூட்டணி தலைவர்களுக்கு இடம் கொடுக்க முடியாம வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல நம்முடைய தலைவர் புதுமையாக ஒரு கட்சி ஆரம்பித்து வரும் பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையோட இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நம்பிக்கை தான் இவர்களுடைய அச்சமே. அந்த நம்பிக்கை தான் இவர்கள் எப்படி உடைப்பது என்று தெரியாமல் மீண்டும் 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 இது போன்ற ஒரு நரேட்டிவ்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய ஆதர்சன நாயகனான தலைவர் மீது அவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக மக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு தலைவர் எங்கு சென்றாலும், ஒரு மாநாடு நடத்தினாலும், பரந்தூருக்கு சென்றாலும், இல்லை வந்து எங்கேயாவது இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுக்கு சென்றாலும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கூடி நிக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு வந்து அவ்வளவு வலிமையாக நாங்க இருக்கிறோம், எங்க கூட்டணியை உடைக்க முடியாது, எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும், இந்த கூட்டணி இல்லாம வந்து இன்னொருத்தர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே, அப்ப உங்களை பார்க்க ஏன் மக்கள் இது போல வர்றது கிடையாது? ஏன் ஆளே இல்லாத இடத்துல வந்து மேலே ஏறி டாடா காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? எதற்கான இப்படி ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுது? மக்கள் உங்களை வந்து ஏறெடுத்து பார்க்க கூட தயாராக இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை வந்து எப்படியாவது மாற்றி 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 இவர்கள் வந்து பொய் சொல்லி அதை உண்மையாக்கி விடலாம், மக்களை வந்து மடைமாற்றம் செய்து விடலாம்னு நிறைய முயற்சிகள் பண்றாங்க. ஆனா அந்த முயற்சிகள் அத்தனையும் நம்ம தலைவர் மேலே ஏறி மைக்கு பிடிச்சாருன்னா அந்த நிமிஷமே ஒன்றுமே இல்லாம போயிடுது. திரும்ப இவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும். கடைசி வரைக்கும் இந்த விமர்சனங்களை மட்டும்தான் இது போன்ற அனைவராலும் செய்ய முடியுமே தவிர்த்து, இது போன்ற மடைமாற்று வேலைகளை வந்து இந்த ஆளுங்கட்சி செய்ய முடியுமே தவிர்த்து 2026 ஆட்சி அதிகாரத்தில் திரும்ப இவர்களால் அமரவே முடியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் நம்ம மிக நம்பிக்கையா மிக தெளிவா எல்லாத்தையும் சொல்றோம், 2026 களம் நம்முடையது, வெற்றி நம்முடையது. சூப்பர். சரி, அதோட கடைசியா அருண் பிரபாகரன் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா கேட்டுருங்க. ஓகே ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேக்குது. எஸ் பிரதர், கேக்குது. இப்போ நான் அந்த டேட்டா கூட உங்களுக்கு ட்விட்டர்ல நிறைய அந்த பையன் ஒன்னே ஒன்று மட்டும் ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். நவம்பர்ல பார்த்தவரே ஒரு 75 லட்சம் மெம்பர்ஸ் இதுல இருக்காங்க நம்ம டிவிக்கெல்லாம் கேள்விப்பட்டேன். மேபி இப்போ கூட்டிட்டுலாம். எனக்கு என்னன்னா தளபதி சொன்னாருன்னா நிறைய பேர் நிறைய மரம் நடுவாங்க.
ஸோ ஒரு மெம்பரும் அவங்க சார்பாக ஒரு 5 மரமோ 10 மரமோ நடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது ஜஸ்ட் ஐடியா தான். நீங்கள் முடிஞ்சால் நேரில் பார்க்குறப்ப சொல்லுங்கள். சொன்னாங்கன்னா கோடிக்கணக்கில் மரம் நடும். குளோபல் வார்மிங்க்கு ஒரு இதாக இருக்கும் ப்ரோ. பிரதர் உங்களுடைய நாலேஜ் ப்ரோ கேட்குது கேக்குதா? கேட்குது ப்ரோ. இப்போ கேட்குது ப்ரோ. ப்ரோ நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க அருண் ப்ரோ, அவர் அப்ப எக்கோ அடிக்குது. பிரதர் உங்களுடைய நாலேஜுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் வார்டு அளவுல ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா நலத்திட்ட பணிகள் செய்யும் பொழுதும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மரக்கன்று நட சொல்லி அவர்களுக்கு அந்த விழா மேடைகளிலேயே மரக்கன்றுகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. நம்முடைய தோழர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல மரக்கன்றுகள் நடும் நிகழ்வுகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து களத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம தலைவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்து ஒரு நாள் வந்து மரம் நடுவதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மரம் நட்டு அதற்கான புகைப்படம் வெளியே வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. அன்றையிலிருந்தே நம்முடைய தோழர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விழா எடுத்தாலுமே நலத்திட்ட பணிகள் விழாக்கள்ல மரக்கன்றுகள் வழங்குவதையும் மரக்கன்றுகள் நடுவதையும் ஒரு அங்கமாக செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து களத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்க நாலேஜுக்காக நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி, அதை விட இன்னைக்கு செஷன் வந்து முடிச்சுப்போம். எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்னும் பேசுறதுக்கு ஆவலா இருப்பீங்க. பட் நேரமும் அவருக்கும் அவரோட தொண்டை நிலைமையை கருதியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு ஒரு நாள் வந்துட்டு நம்ம அடுத்த டாபிக்கோட வருவோம். அதே மாதிரி அந்த விட்டு போன அந்த ஸ்டார்ட் செஷனையும் கண்டிப்பா நம்ம சீக்கிரமே ஸ்கெட்யூல் பண்ணுவோம். ஸோ கலந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரமேஷ் பிரதர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்மக்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்காக இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து ஹரீஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்ல மக்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர்களுடைய டீமோட சேர்ந்து இந்த போல ஸ்பேஸ்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு வராரு. நீங்க எல்லாருமே வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது வந்து நேரடியாக நம் தலைவருக்கும் நம்முடைய கழகத்திலும் கொடுக்கக்கூடிய ஆதரவு. அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்பேஸ்ல பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் சென்று சேர்ந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்முடைய தோழர்கள் வந்து இணையதளத்துல இதை பெரிய அளவுல கொண்டு சென்று களமாடுவதற்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம உண்மையிலே கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக நம்முடைய தோழர்கள் இணையதளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா களத்துல நாங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அதை விட அதே போல அதற்கு ஈக்குவலாக இணையதளத்துல நம்முடைய தோழர்கள் வந்து அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இணையதளத்துல நம்முடைய தோழர்களின் பங்களிப்பு அப்படின்றது வந்து எந்த இடத்துலையுமே மறுக்க முடியாத குறைவில்லாத மிகப்பெரிய ஒரு பணி. அதை வந்து இந்த டீம் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து நம்ம நிறைய அரசியல் பேச போறோம், நிறைய வந்து டேட்டா பேச போறோம், நிறைய ஹிஸ்டரி பேச போறோம். அதே போல நம்முடைய ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேச போறாங்க. ஸோ அனைவருக்குமே நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்து சென்று நம்முடைய தலைவருக்காக இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வந்து முன்கள போராளிகள். ஸோ அந்த அந்த போராளிகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த எதிரணியினருடைய இந்த ஆளுங்கட்சியினுடைய இந்த மடைமாற்று வேலைகள் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் வந்து தூள் தூளாக உடைக்கக்கூடிய பணி இணையதளத்துல உங்க கைகள்ல தான் இருக்கு. நீங்க ஆர்கானிக்கா, அதாவது கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதை விட ஆர்கானிக்கா தலைவர் மேல கொண்ட அன்புனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மென்மேலும் மென்மேலும் நீங்க வந்து இதையெல்லாம் செய்து 2026 தேர்தலுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக நீங்க இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இந்த டீமுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் பிரதர். கடைசியா நான் டீம் நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்னைக்குமே நான் பேரை ரிஜிஸ்டர் பண்ணதில்ல. அதை ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். அக்ஷய், 2 அக்ஷய் இருக்காங்க. அப்புறம் சந்தோஷ் ப்ரோ, அப்புறம் விக்னேஷ் ப்ரோ, அப்புறம் குமரன், ரேவந்த், சங்கர், ஷாம், விஜயகுமார், சுமன், அலெக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து டீம்ல வந்து ரொம்ப இன்புட் தராங்க. அப்புறம் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து பின்னாடியில இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னென்ன பிளான் பண்ணணும், இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்றது நிறைய விஷயம் கூடயே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சிறப்பாக செயல்படுவோம். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.